அவரு கமல் ஃபேன் பாய் சொல்லி ரஜினிக்கு செஞ்சு வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு கர்மமும் இல்லை அந்த படத்தில். லோகேஷ் கனகராஜ் இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இது, பட் செகண்ட் ஹாஃபே எனக்கு பிடிக்கலப்பா, சுத்தமாகவே பிடிக்கல. சூப்பர் பட தலைவருக்காக பார்க்கலாம். மாசு 1000 கோடி கன்ஃபார்ம். குடும்பப்பா குடும்பம். லியோ படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இது. ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் லியோவில் என்ன குறைச்சனாலும் அதுதான் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஒரு கேமியோ சொல்கிறாங்க இல்லையா, நல்லா இருக்கு, ஆவரேஜாக படம் பாருங்க. அதே மாதிரி இந்த 1000 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கூலில் ஒரு தடவை ஒருத்தர் என்ன பண்ணுவான், நல்லா படிப்பான், சென்டம் எடுத்துருவான். ஒரு தடவை சென்டம் எடுத்துனா அப்படிங்கிறதுக்காக அடுத்த தடவை சென்டம் எடுப்பானான்னு எதிர்பார்க்குறது தப்பு. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒரு டைமு. புரியல, கொஞ்சம் லேக் அடிக்குது ப்ரோ, அங்கங்க லேக் அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப அழகாக காட்டிக்கிறாங்க, ரொம்ப நல்லா காட்டிக்கிறாங்க. பட் சூப்பர் ஸ்டார் வச்சு மட்டுமே படத்தை கொண்டு போயிட்டாங்க. நிறையா ஸ்டார் அமீர் கான்லாம் கடைசியாக வர்றாரு. அவர் வந்து கடைசியாக ஜெயிலில் என்ன பண்ணாலும் அதே விஷயத்தை இந்த படத்துலையும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஓகே ரகமாக தான் இருந்துச்சு. நம்ம லியோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இல்லை. ஸோ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ன்றனால இது ஓகே. ஒன் டைம் வந்து பார்த்தோன்னா ரஜினி சாருக்காக படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பர் ப்ரோ. ஆர்டிஸ்ட்லாம் சூப்பர் ப்ரோ. தலைவர் தான். செகண்ட் ஆஃப் லியோவில் லாஸ்ட் படம் லியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பெருசாக இருக்கும். இல்லை மினிமலாக இருக்குது, பட் மினிமலாக இருந்தாலும் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் போவாங்க. பிளாங்காக வந்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்கு, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் ப்ரோ லியோவே தூக்கி சாப்பிட்றேன் ப்ரோ. நீ கண்டிப்பாக பார்க்கலாம். பக்காவாக இருக்குது ப்ரோ படம், கண்டிப்பாக எல்லாம் பாருங்க, சூப்பராக. ஆனால் லோக்கிக்காக பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ அனியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு, தரமாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு கமல் ஃபேன் பாய் சொல்லி ரஜினிக்கு செஞ்சு வச்சிட்டாரு. நீங்கள் வேணா மியூசிக்லாம் ஹனி பயங்கரமாக பண்ணுறாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. அது தனி ஸ்டைலாக இருக்குது ப்ரோ. ஒவ்வொருக்குமே ஒரு யூனிக்காக இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே கொண்டு நல்லா இருக்குது ப்ரோ. கதை தான் கொஞ்சம் நவரும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம் ப்ரோ. சும்மா என்ன ரத்த காட்சி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் தரத்துக்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு கம்பேர் டு விக்ரம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேமியோலாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா உபேந்திரா சாரையும் அமீர் கானையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாகார்ஜுனா சத்யராஜ் சார் கொடுத்த கேரக்டர் கூட உபேந்திரா சார் கொடுக்கலன்னும் போது தான் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு பார்த்தா, ஆனால் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தான் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படம் வந்து ஒர்த்து வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் வந்து இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு கர்மமும் இல்லை இந்த படத்தில். சூரியனை தொட முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, எங்கள் தலைவனை வெல்ல முடியாது. ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப்பு. ரொம்ப ஃபைட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து. இப்போ ரஜினின்னு வந்தாவே ஃபைட்டு தான் இருக்கும், வேறு இருக்காது. பட் ஆனால் இதை லியோவோட கம்பேர் பண்ணி விக்ரமோட கம்பேர் பண்ணிலாம் பேசுவாங்க. பட் ஆனால் இது ஸ்டாண்டர்ட் லோன் மாதிரி முடிச்சிட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு பர்சனலாக பிடிக்கல. அது கொஞ்சம் மட்டும் வருத்தமாக இருக்குது. மியூசிக் மட்டுமே அதை வச்சு ஓட்டிவிட்டாங்க படம் ஃபுல்லாக. எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு மியூசிக்கை நம்பி மட்டுமே ஜெயிலர்லேயும் அதே தப்பு தான் பண்ணாங்க, இதுலேயும் அதே தப்பு தான் பண்ணியிருக்காரு லோகே. எல்லாம் 3 பேர் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. பட்டு சூப்பர் ஸ்டாருக்கு இப்படி ஒரு படம், அவருக்கான படம், அது கரெக்டாக இருக்கும். நம்ம வேறு ஆக்டர்னால் நம்ம பேசலாம். பட்டு சூப்பர் ஸ்டார் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அது ஃபஸ்ட்டே போட்டுறாங்க. அதனால் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். எப்படியும் கழுவி ஊற்ற போகிறாங்க அதானே? இல்லை அந்தளவுக்கு இல்லை, ஆனால் எல்லா ரசிகரும் பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. பழைய மியூசிக் தான் அப்படியே உல்ட்டா இது பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. சில இடத்துல இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. இவர் எடுத்தாரான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது ப்ரோ. அவங்க சூப்பராக பண்ணி அதெல்லாம் சூப்பராக பண்ணிக்க. ஏன் ப்ரோ மெயின் வில்லனே அவர் தான் ப்ரோ. நாகராஜன் இல்லை.